இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் சிக்கன் எஸ்கலப் வித் ஸ்பெகட்டி அண்ட் டொமேட்டோ சாஸ். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு சிக்கன் breast around 200 grams to 250 grams, spaghetti 200 grams, 4 pieces of asparagus, few bunches of chives, sprig of rosemary for garnish, sliced black olives 50 grams, tomato sauce 100 grams, breadcrumbs 200 grams, maida or flour 150 grams, white pepper powder to taste, cracked black pepper or kurugiya pepper to taste, 1 egg beaten, salt to taste. தேவையான பொருளை பார்த்தாச்சு. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. சால்ட், பெப்பர், ஹர்ப்ஸ் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டு மேரினேட் பண்ணி ஓவர் நைட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனை எக்கில் டஸ்ட் பண்ணி ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பண்ணைன்றது பிரெட் க்ரம்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்பெகட்டியை பாயில் பண்ணி டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுற போகிறதுன்னு இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். சிக்கன் எஸ்கலப் எப்படி பண்ணுறதுன்ட்டு பிரெட் க்ரம்ஸ் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மேரினேட் பண்ண சிக்கனை வந்து பாதியை கட் பண்ணி தின் பிரஸ்ட் வச்சுருக்கோம். 2 சீஸு. ஃபஸ்ட்டு வந்து எக், பீட்டன் எக், ஃப்ளார், இந்த மைதாவில் சால்ட் அண்ட் பெப்பர் கலந்துருக்கு. இந்த சால்ட் அண்ட் பெப்பர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் பிஞ்ச் ஆஃப் பெப்பர் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ், இது வந்து பிரெட் க்ரம்ஸ் அடிக்கிற உள்ள ப்ரிப்பரேஷன். இது வந்து எப்படி பிரெட் க்ரம்ஸ் பண்ணுற உள்ள ப்ரிப்பரேஷன். சிக்கன் ஃபில்லே எடுத்துகிட்டு ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணுங்கள். சிக்கன் ஃபில்லே ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணிவிட்டு எக் வாஷ் இல்லை எக் கோட்டிங் கொடுத்த அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸை நாங்கள் திருப்பி 2வது முறை ரிப்பீட் பண்ண போகிறோம். திருப்பி ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் ஃபில்லே டஸ்ட் பண்ண அப்புறம் திருப்பி எக் வாஷ் கொடுங்க, எக் கோட்டிங். இந்த எக் கோட்டிங் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ் வந்து எடுத்துகிட்டு செகண்ட் டைம் பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுங்க. இது வந்து உங்களோட சிக்கன் பண்ணே ரெடி. பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி. இந்த ப்ராசஸ் திருப்பி உங்களுக்காக ரிப்பீட் பண்ண போகிறேன். செகண்ட் பீஸ் ஆஃப் த சிக்கன் பிரஸ்ட் இதை எடுத்துகிட்டு ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி எக் கோட்டிங்கில் இன்னொரு வாட்டி டஸ்ட் பண்ணுங்கள். டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸை எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் திருப்பி டஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ராசஸ் பேர் வந்து பண்ணேன்னு சொல்லுவாங்க. PANNE, பண்ணே. பிரெட் க்ரம்பிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். திருப்பி ஃப்ளாரில் டஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணிவிட்டு எக் வாஷ் திருப்பி டஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் அண்ட் ஃபைனலி பிரெட் க்ரம்ஸ். ஸோ ஒரு பிரஷ்லேருந்து 2 போர்ஷன் we can get 2 portions from 1 brush, 2 portion. இந்த பண்ண ப்ரொசீஜர் ஃபினிஷ்ட். நாங்கள் இந்த போது குக் பண்ண போகிறோம். இதை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குக் பண்ண ப்ரொசீஜர் வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில். இந்த மெத்தட் வந்து ஷாலோ ஃப்ரைங்னு சொல்லுவோம். ஷாலோ ஃப்ரை, அதாவது ஜாஸ்தி ஆயில் இல்லாமல் லைட்டாக வந்து பண்ணை வந்து கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறது. பேன் லைட்டாக சூடான அப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸ் எடுத்துகிட்டு சிக்கன் பண்ண பிரெட்டட் சிக்கன் எடுத்து இந்த சூடான பேனில் சிசிலிங் சவுண்டு வர வரைக்கும் கரெக்டாக வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா இது வந்து குக் ஆகும். இது பேர் வந்து ஷாலோ ஃப்ரை. ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும். இந்த பேன் வந்து ரொம்ப ஜாஸ்தி சூடாமல் பார்த்துக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது பிரெட் க்ரம்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும் குக் பண்ணி எடுக்கும் போது.
ஆலிவ் ஆயில் போட்டுட்டு குக் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ண நல்லது. இது வந்து குழந்தைங்களுக்கான ஃபேவரட்டான டிஷ். இது ஈஸி டு ப்ரிப்பேர். இந்த கலர் வர வரைக்கும் ஒரு சைடில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைடை டேர்ன் பண்ணிக்கோங்க. சேம் இதே ப்ரொசீஜர் டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்காக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற டிஷ். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே ரெடியாக வச்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தப்புறம் இல்லை வெளியே போய்ட்டு வந்தப்புறம் ஈஸி டு ப்ரிப்பேர். இட் ஒன்ட் டேக் மோர் தென் 10 to 15 minutes ப்ரிப்பரேஷன் டைம். ஸோ இது வந்து ஸ்லோ டெம்பரேச்சரில் இதை குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் எடுத்து அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து உள்ள ப்ரிப்பரேஷனை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதை லைட்டாக ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு சூடாக வரைக்கும் ஒரு 1 minute வெயிட் பண்ணிவிட்டு ஏற்கனவே குக் பண்ண டொமேட்டோ சாஸ் ஏற்கனவே பாயில் பண்ண ஸ்பெகட்டி இது ரெண்டையும் பேனில் மிக்ஸ் பண்ணணும். இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட், இந்த ஐட்டத்தை வந்து பிளேட் பண்ணி ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஸ்பெகட்டி வந்து பிளேட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே பிளான்ச் பண்ணியிருந்த ஆஸ்பராகஸ், இந்த ரெசிபி சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இந்த ஆஸ்பராகஸ் வந்து இதை அரேஞ்ச் பண்ணி வைங்க. அப்புறம் பிளாக் ஆலிவ்ஸ், அதுக்கப்புறம் அந்த சிக்கன் ப்ரிப்பேர் பண்ண சிக்கனை எடுத்து அது மேலே அரேஞ்ச் பண்ணி ஒரு ரோஸ்மெரி ஒன்று கார்னிஷாக வச்சிங்கன்னா திஸ் வில் பி யுவர் ஃபைனல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டிஷ் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இஸ் ரெடி டு ஈட். அண்ட் இந்த டிஷ் வந்து ஒரு மெயின் கோர்ஸாக இல்லை ஒரு ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். இட் ஹஸ் காட் ப்ரோட்டீன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டார்ச். சிக்கனில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஸ்பெகட்டியில் வந்து ஸ்டார்ச் இருக்குது. இது வந்து இட்ஸ் எ நியூட்ரிட் டயட் ப்ளஸ் க்ரீன் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணனால இட்ஸ் ரியலி ஹெல்த் கான்ஷியஸ் டயட். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த யூரோப்பியன் டிஷ்ஷஸ் அண்ட் இட் இஸ் ஈட்டன் ஆஸ் சப்பர். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இந்தியன் வெர்ஷனாக போட்டுட்டு I think you will enjoy this meal. Try this and let us know your feedbacks. Thanks.